ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் லாஸ்ட் யூனிட்டான வாட் இஸ் யுவர் ஸ்டோரி, இந்த யூனிட்டை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நெவர் கிவ் அப் இந்த போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மேஜிக் பென்சில் இந்த ஸ்டோரியை படித்து கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான ஆன்சர்ஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர் இந்த ஸ்டோரியை படித்து புரிஞ்சுக்கிட்டு கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான ஆன்சர்ஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். டே 1 க்ரீட்டிங்ஸ். நாம் குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு தம்ஸ் அப் காமிக்க சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு முஷ்டியை டச் பண்ணி குட் மார்னிங் சொல்லணும். இதை இந்த மாடியூல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். ஹூ இஸ் த ஃபென்டாஸ்டிக் ரீடர் ஆஃப் த டே, இந்த பேசேஜை போர்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். நாம் அடுத்து அதை ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். சில டைம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை 5 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு குரூப்லேயும் நல்லா ரீட் பண்ணுற 2 ஸ்டூடெண்ட்ஸை பிரித்து விட்டுறணும். குரூப்பில் ரீட் பண்ண ஹெல்ப் தேவைப்படுறவங்களுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணணும். சில நிமிஷங்கள் நாம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். எல்லோரும் ரீட் பண்ணி முடித்ததும் ஏதாச்சும் ஒரு குரூப்பை கூப்பிட்டு ரீட் பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னால் நாம் டைம் செட் பண்ணிக்கணும். 1 நிமிஷத்தில் குரூப்புக்குள்ளே யார் நல்லா பிழை இல்லாமல் ரீட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கிரீடத்தை சூட்டி இந்த ஃபென்டாஸ்டிக் ரீடர் ஆஃப் த டே அப்படின்னு நாம் அனௌன்ஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீடிங் த போயம் நெவர் கிவ் அப். ஃபிஷர்மேனோட பிக்சர் கார்டை எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாம் முயலும் ஆமையும் கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2 பேரில் யார் வேகமாக ஓடுவாங்க? முயல் தான் வேகமாக ஓடும். ஆனால் ரேஸில் யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாம், ஆமை தான் ரேஸில் வின் பண்ணுச்சு, ஏன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஆன்சர்ஸை கேட்டுட்டு ஆமை தான் ஜெயிக்கிற வரையிலும் அதோட முயற்சியை கைவிடவே இல்லை, விட்டு கொடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனவரோட படத்தை காமிச்சு இது யாருன்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. மீனவர் தன்னோட வலையை கடல்லையோ ஏரியிலையோ வீசின உடனே மீன் கிடச்சிருமா? அவ்வளவு சீக்கிரத்தில் மீன் கிடைக்காது. மீன் வலையில் சிக்கிறதுக்காக அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க, இடையில விட்டுட்டு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 116 இருக்கிற போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். மறுபடியும் நாம் ரீட் பண்ண அவங்க ரிப்பீட் பண்ணணும். போயத்துக்கான மீனிங்கை நாம் பைலிங்குவலாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லணும். ரைமிங் வேர்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீடிங் த போயம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட உங்கள் வீட்டில் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க அப்படின்னு நாம் கேட்க அவங்க நான் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், இடத்த சுத்தம் பண்ணுவேன், தட்டெல்லாம் கழுவி வைப்பேன், குப்பையை குப்பை தொட்டியில் போடுவேன், லைட்லாம் ஆஃப் பண்ணுவேன் இப்படின்னு அவங்க சொல்ல நாம் அவங்க சொல்கிறத போர்டில் எழுதிக்கணும். எதுக்காக இவ்வளோ வேலை செய்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நாம் கேட்டு அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆமாம் இதெல்லாம் நம்மளோட கடமைகள் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்போ அவங்க பாட புக்கில் பேஜ் நம்பர் 124 இருக்கிற போயத்தை நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கணும். ரைமிங் வேர்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எல்லாம் நாம் ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கணும். இந்த நல்ல பழக்கங்களை எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். இந்த ஸ்டேட்மெண்ட் சார்ட்டை கிளாஸ் ரூம் வாலில் பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை படித்து அவங்களோட சமூக பொறுப்புகளை வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 2 ஹூ இஸ் த ஃபென்டாஸ்டிக் ரீடர் ஆஃப் த டே ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீகாலிங் த யூஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாக், ரன், ஜம்ப், ஹாப், ரீட், ரைட், டான்ஸ், சிங் இவைகளோட வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கணும்.
ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சு நடுவில் டேபிளை போட்டு அதில் இந்த வேர்ட் கார்ட்ஸை வச்சிடணும். ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒரு கார்டை எடுக்க சொல்லி அந்த கார்டில் எழுதியிருக்கிற ஆக்ஷனை செய்ய சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு வாக் கார்டு அவங்க எடுத்திருந்தாங்கன்னா அவங்க நடக்க நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் இஸ் ஹீ டூயிங் நவ் அப்படின்னு கேட்க அவங்க ஹீ இஸ் வாக்கிங் அப்படின்னு நடக்கிறவங்க நேமை சொல்லணும். அருண் இஸ் வாக்கிங் அந்த மாதிரி. இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு கார்டை எடுத்து ஆக்ஷன் பண்ண சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ரன் கார்டு எடுத்திருந்தாங்கன்னா வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னு நாம் கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் ஆர் ரன்னிங் அப்படின்னோ தே ஆர் ரன்னிங் அப்படின்னோ சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். சிங்குலர் நவுனுக்கு இஸ், ப்ளூரல் நவுனுக்கு ஆர், இவைகள் தான் வரும் அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். Large group activity reinforcing the use of the present continuous tense. Peacock dance, parrot speak, monkey swing, dog bark, frog jump, elephant walk, deer run, cuckoo sing. இந்த வேர்ட் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வேர்ட் கார்டை கொடுத்துடணும். யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடணும். அவங்க கையில் ஃப்ராக் கார்டு எடுத்தாங்கன்னா அது போல் ஆக்ஷன் பண்ணி ஐ ஆம் அ ஃப்ராக், ஐ ஆம் ஜம்பிங் நவ் அப்படின்னு ஜம்ப் பண்ணி காமிக்கணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ இஸ் அ ஃப்ராக், ஹீ இஸ் ஜம்பிங் நவ் அப்படின்னு சொல்லணும். இப்போ நாம் 2 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடணும். அவங்க பீகாக் கார்டு அவங்க கையில் இருந்துச்சுன்னா அது போல் அவங்க 2 பேரும் ஆக்ஷன் பண்ணி வி ஆர் பீகாக்ஸ், வி ஆர் டான்ஸிங் நவ் அப்படின்னு சொல்ல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் பீகாக்ஸ், தே ஆர் டான்ஸிங் நவ் அப்படின்னும் இது போல் மற்ற கார்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க செயல்களை பற்றி சொல்லும்போது ஆம், இஸ், ஆர் இவைகளோட வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படிங்கிறத நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஐ ஆம் வாக்கிங், ஹீ இஸ் ஜம்பிங், தே ஆர் ரன்னிங் இந்த மாதிரி. இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 Who is the fantastic reader of the day ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிளேசஸ் பிக்சர் கார்ட்ஸும் ஃப்ரூட்ஸ் பிக்சர் கார்ட்ஸும் ரெடி பண்ணிக்கணும். அவைகளை ஆங்காங்கே நாம் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். நான் அண்மையில் போன பிளேஸையும் டேஸ்ட் பண்ண ஃப்ரூட்டையும் காமிக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு காமிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு லைப்ரரி பிக்சரை காமிச்சு I have visited the library, I have tasted a jackfruit அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டணும். பாலை வட்டத்துக்குள்ளே பாஸ் பண்ண சொல்லிவிட்டு நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நாம் கிளாப் பண்ணுறதை நிப்பாட்டிட்டு யார் கையில் அப்போ பால் இருக்கோ அவங்கள வட்டத்துக்கு நடுவில் வர சொல்லணும். அவங்க அவங்களோட கண்ணை மூடிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பிக்சரை பாயிண்ட் பண்ண சொல்லணும். இப்போ அவங்க கண்ணை திறந்து அவங்க காமிச்ச பிக்சர் பிளேஸாக இருந்தால் ஹேவ் யூ விசிட்டட் அ டேஷ் அப்படின்னு அந்த பிளேஸோட நேமையும், ஃப்ரூட்டாக இருந்தால் ஹேவ் யூ டேஸ்டட் அ டேஷ் அப்படின்னு ஃப்ரூட்டோட நேமையும் நாம் சொல்ல அவங்க விசிட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் ஐ ஹாவ் விசிட்டட் அ டேஷ் அப்படின்னு பிளேஸையும், டேஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் ஐ ஹாவ் டேஸ்டட் அ டேஷ் அப்படின்னு ஃப்ரூட்டையும் சொல்லணும். சப்போஸ் அவங்க விசிட் பண்ணியிருக்காட்டி நோ ஐ ஹாவ் நாட் விசிட்டட் எ டேஷ் அப்படின்னு பிளேஸையும், டேஸ்ட் பண்ணியிருக்காட்டி நோ ஐ ஹாவ் நாட் டேஸ்டட் எ டேஷ் அப்படின்னு ஃப்ரூட் நேமையும் சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டியை இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ரீசண்டாக ஒரு செயலை செஞ்சுருந்தோம்னா அதை பற்றி பேசும்போது ஹேவ் அல்லது ஹேஸ் அது கூட வெர்ப் சேர்க்கணும். இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடணும். எக்ஸாம்பிளுக்கு ஐ ஹாவ் விசிட்டட் த பார்க், ஷீ ஹேஸ் டேஸ்டட் பனானா இந்த மாதிரி. லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸை 4-5 பேர் கொண்ட குரூப்பாக உட்கார சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்றை நோட்டில் வரைய சொல்லணும். அது பூவாவோ, பழம், காய், பொம்மை, இடம் இப்படி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் வரைஞ்சி முடித்ததும் அவங்க வரைஞ்ச பிக்சரை பற்றி அவங்க குரூப் மெம்பர்ஸ்கிட்ட பேசணும். குரூப்பில் உள்ள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பேசணும். அதை அவங்க நோட்டில் எழுதணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4
ஹூ இஸ் த ஃபென்டாஸ்டிக் ரீடர் ஆஃப் த டே? இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த மேஜிக் பென்சில். நாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எத்தனை பேருக்கு வரைய பிடிக்கும், என்ன வரைய பிடிக்கும், வரைகிறதுக்கு நீங்கள் என்னவெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, தப்பாக வரைஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம் இப்போ ஒரு பையன் பயிற்சி மூலமாக எப்படி வரைய கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும். அவங்க ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு இடையில கொஷின்ஸை கேட்டு நாம் செக் பண்ணிக்கணும். ஸ்டோரியை சொல்லி முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை 4 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கணும். ஆளுக்கு ஒரு பேராகிராஃபாக பிரித்து விட்டுறணும். குரூப்புக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 83, 84 இருக்கிற பேராகிராஃபை ரீட் பண்ணி அதில் உள்ள கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்லா டீமும் முடித்ததும் ஒவ்வொரு டீமாக வந்து ஆன்சர்ஸை கிளாஸ்க்கு ரீட் பண்ணி காமிக்கணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி நரேட்டிங் த ஸ்டோரி த கேஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் வாட்டர். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்றைக்கி நாம் வாட்டர் பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்கு குடிக்க தண்ணி எங்கேருந்து கிடைக்குது, உங்கள் வீட்டில் தண்ணியை எதில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, எதுக்காக நாம் தண்ணியை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்டு வர்ற ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாரும் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு நாள் நம்ம ஊரில் எல்லா தண்ணியுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டு அவங்கள கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். இப்போ நாம் 2 கேர்ள்ஸ் பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம். அவங்களோட கிராமத்தில் ஒரு நாள் தண்ணி பூரா மிஸ் ஆயிடுச்சு. அந்த கேர்ள்ஸ் அந்த தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டு ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும். இடையில கொஷின்ஸ் கேட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்டோரியை சொல்லி முடித்ததும் ஸ்டூடெண்ட்ஸை 5 குரூப்பாக டிவைட் பண்ணி அவங்களோட ஒர்க் புக்கில் பேஜ் நம்பர் 92, 93, 94 உள்ள பாராவை பிரித்து விட்டுறணும். அவங்க அதில் உள்ள கொஷின்ஸுக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். எல்லா டீமும் முடித்ததும் ஒவ்வொரு டீமாக வந்து ஆன்சர்ஸை கிளாஸ்க்கு ரீட் பண்ணி காமிக்கணும். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் கமெண்ட்ஸை அவசியமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.